இந்த வாரம் வீடு முழுக்க ஆச்சு. அதுக்கு இதுக்கு இவ்வளவு இருந்துச்சு. இதுக்கு இவ்வளவாமா விளக்கத்தை கேட்டுருவோமா? நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ப்ரோமோ வந்துருச்சு. இந்த ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் கிரீன் ஸ்கிரீன்ல எடுத்த ப்ரோமோங்க. சனிக்கிழமை ப்ரோமோவே கொஞ்சம் லேட்டா தான் வரும். அதாவது விஜய் சேதுபதி ஷூட்டிங்க்கு வந்ததுக்கு அப்புறம் கிரீன் ஸ்கிரீனை வச்சு எடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ இருக்கும். ஃபர்ஸ்ட் ப்ரோமோல பெருசா எந்த கண்டென்ட்டும் இருக்காது. செகண்ட் ப்ரோமோ தேர்ட் ப்ரோமோல யாரை அடிக்க போறாருன்றதை லைட்டா இண்டிகேட் பண்ற மாதிரி தான் இந்த ப்ரோமோ இருக்கும். இந்த ப்ரோமோல என்னெல்லாம் இருக்குன்றத பத்தி நம்ம தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ பூஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இன்னும் லைக் போடாம பார்க்கறவங்க ஒரு லைக்கை மட்டும் போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல விஜய் சேதுபதி என்னெல்லாம் பேசுறாருன்றத பார்க்கிறதுக்கு முன்னாடி எவிக்ஷன் எப்பவுமே நியூஸ் வந்துரும். இந்த வாட்டி இவங்க தான் எவிக்ட் ஆக போறாங்க நியூஸ் வந்துரும் பாத்தீங்களா. ஆனா இப்ப நியூஸே வரலங்க. இப்போதைக்கு அன்அஃபிஷியல் ஓட்டிங் படி பார்த்தா ஆதிரை கடைசியில் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப கம்மி ஓட்டு. ஒருத்தரை தூக்குறதா இருந்தால் கண்டிப்பாக ஆதிரையை தான் தூக்குவாங்க. 2 பேரை தூக்குறதா இருந்தால் அடுத்த கட்டத்தில் யார் இருக்கானா எஃப்ஜே இருக்கான். எஃப்ஜே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆதிரை எஃப்ஜே சேர்ந்து போகிறாங்களா இல்லை ஆதிரை மட்டும் போகிறாங்களான்றது தான் ரிசல்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கு. இன்னும் வந்து யாருமே கன்ஃபார்ம் பண்ணல. அதாவது ஷூட்டிங் பார்க்குற யாருமே கன்ஃபார்ம் பண்ணல. ஒருவேளை ஷூட்டிங்கே இன்னும் எடுக்கல போல. அதாவது அந்த எவிக்ஷன் வர விஷயம் இன்னும் நடக்கல போல. நடந்தால் நமக்கு நியூஸாக வந்துடும். நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். சரி, இப்போ இதில் இந்த ப்ரோமோல என்னெல்லாம் விஜய் சேதுபதி பேசுறாருன்றத பார்ப்போம். இந்த வாரம் முழுக்க ஓவர் ரியாக்ஷனா இருக்குது அப்படின்ற மாதிரி பேசுறாரு. அதாவது இந்த வாரம் முழுக்க எல்லார்கிட்டயும் ஓவர் ரியாக்ஷனா இருக்குன்னு சொல்றாரு. வீட்டில் இருக்கவங்க கேட்டதுக்கு எந்த விளக்கமும் இல்லை. வீட்டில் இருக்கவங்க என்ன இப்படி பண்றீங்கன்னு கேட்ட கேள்விக்கு எந்த ஒரு விளக்கமும் இல்லைன்னு சொல்றாரு. இவர் யாரை சொல்றாரு அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ செகண்ட் ப்ரோமோ சாண்ட்ராக்கு தான் வரப்போகுது. செகண்ட் ப்ரோமோ வரும், அப்படி இல்லைன்னா தேர்ட் ப்ரோமோ சாண்ட்ராக்கு வரும். சாண்ட்ரா கிட்ட நிறைய கேள்வி கேட்பாரு. நீங்க ஏமா தேவையில்லாம அவ்வளோ ரியாக்ட் பண்றீங்க, இன்னும் எதுக்காகமா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, ஏமா சோகமாவே உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு அவங்கள ஏகப்பட்ட கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இவர் சாண்ட்ராவை கேட்கறதுக்கு தான் இந்த விஷயத்த சொல்றாருன்ட்டு. ஆனால் எனக்கு வேற ஒரு விஷயமும் தோணுது. திவ்யாவையும் கேட்பாரோ அப்படின்னு தோணுது. திவ்யா பிரச்சனை பண்ணல, ஆனால் வந்து அவங்க சில சமயம் கத்துறாங்கல்ல. ஏன்னா அவங்க கத்துறதுனால தான் சாண்ட்ராக்கும் கனிக்கும் வந்து அந்த வாக்குவாதம் முடிஞ்சிருக்கும் ஒரு ஸ்டேஜில். திவ்யா வந்து ஆதிரை ஏதோ தொட்டதுக்கோ இல்லை சூடு வச்சதுக்கோ கத்தியிருப்பாங்க. அதனால எல்லாருமே அங்கே இருக்கவங்க கோவப்பட்டாங்க. நீ எதுக்கு இப்படி கத்திக்கிட்டே இருக்க, லூசு மாதிரி கத்துறன்ற மாதிரிலாம் சொன்னாங்கல்ல. அதையும் கேட்பாரா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அது பிரச்சனை இல்லைங்க, சாண்ட்ரா பண்றது தான் பிரச்சனை. ஆனால் அது பிரச்சனை இல்லை. இவர் சொல்றதை பற்றி பார்த்தா ஓவர் ரியாக்ஷன் அப்படி இப்படின்னு சொல்றதை பார்த்தா எனக்கு என்னமோ திவ்யாவையும் கேட்பாரோன்னு தோணுது. பட் மெயினாக வந்து சாண்ட்ராக்கு தான். இவர் சாண்ட்ரா பக்கம் எடுப்பாரா இல்லை கனி பக்கம் எடுப்பாரான்ற மாதிரி பெரிய டிபேட்டே போயிட்டு இருந்தது. எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ராக்கு எதிராக தான் இவர் பேச போறாரு போல. ஏன்னா இந்த ப்ரோமோ வச்சு நான் சொல்றேன். ஆனால் கனி சைட்லையும் தப்பு இருக்குங்க. நானுமே சொன்ன வீடியோவில் சாண்ட்ரா பண்ணது தான் தப்பு. எல்லாத்துக்கும் கோச்சுக்கிட்டா என்ன பண்ண முடியும், பாப்பான்னு ஒரு வார்த்தையை சொன்னா, அதாவது பாப்பா பாட்டு பாடினா கோச்சுக்கிட்டா என்ன பண்ண முடியும்ன்ற மாதிரி நான் கேட்டிருப்பேன். பட் என்னன்னா கனி திரும்ப திரும்ப அதை பண்ணியிருக்காங்க. சின்ன பசங்க சாங்க. அதே மாதிரி பிக் பாஸும் என்ன சொல்றாருன்னா ஹிந்தி சாங்கை பாடாதீங்க, அதே மாதிரி வந்து நிறைய இந்த தமிழ்ல வந்து எல்லா பாட்டையும் பாடாதீங்க, ஏன்னா வந்து அது காப்பிரைட் பிரச்சனை இருக்குல்ல, அதனால அப்படி சொல்றாரு. அதனால இவங்க சின்ன பசங்க பாட்டை பாடணும்னு ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் அந்த சாண்ட்ராக்கு எங்க அடிச்சா வலிக்கும்னு தெரிஞ்சு கனி திரும்ப திரும்ப பண்ண மாதிரியும் தெரியுது. ஸோ உறுதியா தெரியல விஜய் சேதுபதி என்ன ஸ்டாண்ட் எடுப்பார்னு பார்த்தா இப்போ சாண்ட்ராக்கு எதிரான ஸ்டாண்டு, அதாவது கனிக்கு ஆதரவான ஸ்டாண்டு தான் எடுத்திருக்க மாதிரி இருக்கு. ஸோ இதை தாண்டி விஜய் சேதுபதி என்ன பேசியிருக்காருன்னு பார்ப்போம். இந்த வாரம் முழுக்க ஓவர் ரியாக்ஷனா இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார் பார்த்தீங்களா. இதை தொடர்ந்து என்ன சொல்றாருன்னா, இதுக்கு இவ்வளோ தேவையா, நமக்கே அப்படி தோணுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது இவருக்கே அப்படி தோணுச்சுன்றத சொல்றாரு. இதை தாண்டி என்ன சொல்றாருன்னா, இந்த வாரம் கேள்விலாம் கிடையாதுங்க, கேட்கறதுக்கு கேள்விலாம் இல்லை, அவங்க விளக்கம் தான் தரணும், விளக்கத்தை தந்தா கேட்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு இவ்வளவா, அதுக்கு அவ்வளவா, எதுக்குமா இவ்வளவு அப்படின்ற மாதிரி ரியாக்ஷனை சுத்தி தான் இவர் நிறைய கேள்விலாம் கேட்டுட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அடுத்த ப்ரோமோ வந்து சாண்ட்ரா வச்சு தாங்க வரும். அதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? செகண்ட் ப்ரோமோ யாரை வச்சு வரும், தேர்ட் ப்ரோமோ யாரை வச்சு வரும்னு ஏதாவது கெஸ் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாங்க.